கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பிடித்து எரிந்ததில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்போம். தேவநாதன், வணக்கம். எப்படி தீப்பிடித்தது தேவநாதன்? கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் தனக்கு சொந்தமான மீன்பிடி படகை நேற்று மீன்பிடித்து விட்டு நேற்று இரவு கடலூர் புதிய மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்திட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இன்று அதிகாலையில திடீரென அந்த படகு தீப்பிடித்து எரிய துவங்கி இருக்கிறது. தீ மளமளவென பரவிய நிலையில அருகில் இருந்த மீனவர்கள் படகில் சென்று அந்த தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. தீயணைப்பு துறையினரும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காற்றின் வேகம் காரணமாக அந்த தீ மிக வேகமாக பரவிய நிலையில அந்த படகு முழுவதுமாக எரிய துவங்கியது. அப்போது அருகில் இருந்த மீனவர்கள் அந்த படகில் இருக்கும் வலையை எடுக்க முயன்ற போது அந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. வலையுடன் சேர்த்து அந்த படகு முழுமையாக எரிந்து தண்ணீரில் மூழ்கிய நிலையில பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய அந்த படகு மற்றும் வலை எரிந்ததற்கான காரணம் குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த படகுக்கு மர்ம நபர்கள் யாராவது தீ வைத்தார்களா அல்லது அந்த படகில் இருந்த பேட்டரியின் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.